ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் 2 அது வந்து கூப்பிட்டாங்க. அதில என்னன்னா டைரக்டர் ரோல் இல்ல. ஜெயராம் சாருக்கு பாடி டபுளா வந்து பண்றதுக்கு. டூப்பா. ஆமா சொல்லிட்டேன். இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தா, அந்த பாடி ஒத்து போகும்னு நினைக்கிறேன் நேயர்கள். கரெக்ட்டா வந்து சொன்ன இடத்துல வந்து இது பண்ணினேன். அந்த ஆள் அப்படி பிளாக் பண்ணி பேச வேண்டிய டயலாக் பேசிட்டார். ஏன் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவரு என்ன தனியா கூப்பிட்டு பண்ணாரு. "என்ன சார் பொன்னியின் செல்வன் 1 பார்க்கலையா?" அப்படின்னு. நான் சொன்னேன், "இல்ல சார் பார்க்கல." அப்படி. "என்ன சார்?" அப்படின்னு. காலு தாங்கி தாங்கி நடக்கணும் சார். நீங்க வந்து ராஜநடை போட்டு போறீங்க அத எடுத்துட்டு அப்படின்னு. கஷ்டப்பட்டு தான் படம் முழுவதும் நடக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ எல்லாம் சொன்னீங்க, ஏங்க நீங்க அத சொல்லணும்ல. எடுத்தாங்க. ஸோ இந்த 3 சீன் தான் இங்கே படப்பையில தான் வந்து எடுத்தாங்க. அப்பதான் தாய்லாண்டில் எடுத்த சீன்ஸுக்கு படப்பையில பேட்ச் பண்ணலான்னு வந்து அப்பதான் வந்து தெரியவே வந்தது. படு கம்பீரமா அப்படி நடந்து போனேன். இந்த மார்க்கெட்டு பிளேஸில் அந்த கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போனேன். ஸோ கட்னு அங்கேருந்து வந்து அவர் சொல்கிறார். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் சுப்பிரமணி மற்றும் சினிமா விநியோகஸ்தரும் கூட. வணக்கம். வணக்கம் சார். நடிகர் அவதாரமும் உங்களுக்கு இருக்கு. அது எப்போ ஆரம்பிச்சது? என்னென்ன படங்கள் பண்ணீங்க? அது வந்து சார் 4 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சது. சும்மா எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருந்ததுனால எனக்கு சித்ரா லக்ஷ்மணன் சார் இவங்களை எல்லாம் வந்து கான்டாக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ராம்குமார் சார் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துருக்கேன். சிவாஜி சாருடைய சன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கனெக்ட் இருக்குது. அண்ட் மோரோவர் என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவருடைய செகண்ட் சன் மிஸ்டர் சஞ்சய். ஸோ அவர் வந்து என்னோட ஸ்கூல்மேட்டு. ஐ மீன் நான் அவரோட கிளாஸ்மேட். ஸோ அப்போ நான் ஸ்கூல் டேஸில் எப்போவுமே அவர் வீட்டில் தான் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட உட்காந்துட்டு ஸோ ஜெய்சங்கர் சாரோட உட்காந்துட்டு அவருடைய படங்களெல்லாம் அவங்க வீட்லேயே டெக்கிலெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். சரி நம்மளும் அவர் கூட வந்து இந்த குப்பத்து சாஸ்திரிகள்னு அப்போ ஒரு சீரியல் ஒன்று வந்துச்சு தூர்தர்ஷனில். ஸோ அதில் வந்து அவரோட கூட இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ரோல் வந்து பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் வீட்டில் வந்து கேட்டேன். அது கேட்டுட்டு 2 வாரம் என்ன அவங்க வீட்டுக்கே அனுப்பலை. நீ போகவே வேணாம் அங்கே, நீ போனால் இந்த லைனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி போக ஆரம்பித்தேன். நான் அப்போ நடிக்கலை. பட் 4 இயர்ஸ் பேக் இவங்கெல்லாம் வந்து சித்ரா லக்ஷ்மணன் சாரில் இது பண்ணும்போது, அம்மா சினிமா நல்லா இருக்கேன், நீங்களும் நடிக்க வாங்கலேன் அப்படின்னு. சிவப்பாக தானே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ சிவப்பாக இருக்கிறவங்கெல்லாம் சினிமாவுக்கு போயிட முடியுமா? ஸோ பட் வந்தது அப்படியே டக்குன்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்று வந்தது. அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீகாந்த் சார் இது பண்ண சத்தமின்றி ஒரு முத்தம். ஸோ அந்த படத்தில் வந்து ஹீரோயின், சின்ன ஹீரோயின், அந்த டீனேஜ் ஹீரோயினோட ஃபாதர் கேரக்டர் வந்து பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 6-7 சீன்ஸு, ஒரு கார் சேஸ் இதெல்லாம் பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. எடிட்டில் போயிடுச்சு. ஸோ ஒரு சீன் மட்டும் வரும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் வந்து இவர்கள் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் இது பண்ணாங்க. ஸோ நியூ ஃபேஸ் படம். பட் சொசைட்டி ஓரியன்ட் ஒரு கம்யூனிசம் பேஸ் பண்ணின ஒரு தீம். ஸோ அதில் வந்து போலீஸ் ஐஜி கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ணினேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் 2 அது வந்து கூப்பிட்டாங்க. அதில் என்னென்னா டைரக்டர் ரோல் இல்லை. ஜெயராம் சாருக்கு பாடி டபுளாக வந்து பண்ணுறதுக்கு. டூப்பா. ஆமாம். ஸோ அது என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், நசீர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த பாடி ஒத்து போகும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு தெரியும். தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் வந்திருந்தாங்க அந்த ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ மேலே கூப்பிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ சுற்றி அந்த இந்த பெனோரமா கேமரா வச்சு அப்படியெல்லாம் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. செலக்ட் பண்ண கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அமாங் தோஸ் 12-13 பீப்புள் மணிரத்னம் சார் என்னைய செலக்ட் பண்ணார். ஸோ ஸ்டார்ட்டை பேச முடிஞ்சதா? அவருடைய அசிஸ்டண்ட், சீனியர் அசிஸ்டண்ட் அவர் பேசினேன். பட் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. பட் ஹி வாஸ் தேர். ஸோ அதோடைய இது வந்து படப்பையில் தான் வந்து அந்த ஷூட் வந்து இருந்துச்சு. அதில் என்ன ஒரு தமாஷான ஒரு சம்பவம்னா, பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட் பார்ட் நான் பார்க்கல. ஓகே. ஸோ இந்த படம் ஷூட்டிங் போது என்ன சீன் அப்படின்னா, ஜெயம் ரவி அவரை வந்து மர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க, பிளாட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து இவருக்கு தெரிய வந்துடும். ஸோ நம்பி கேரக்டருக்கு வந்து தெரிய வரும். அவரை சேஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டு அவனை வந்து பிடிச்சிட்டு, நீ யார், என்ன, எதுக்கு இங்கே மர்மமான முறையில் நீ யார் என்னன்னு அவனை வந்து மிரட்டி கேட்கறது அந்த சீனை. ஸோ ஆக்ஷன்னு சொன்ன உடனே நான் வந்து படு கம்பீரமாக அப்படி நடந்து போனேன். மார்க்கெட்டு பிளேஸில் அந்த கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படி நடந்து போனேன். ஸோ கட்னு அங்கேருந்து வந்து அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இது பண்ணிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணினியா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிண்ட் யூ எக்ஸ்பிளைன் தி கேரக்டர் டு ஹிம் அப்படின்னு. ஆமாம் மணி சார். ஆமாம். ஸோ அவர் வந்து நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐல் டூ தட் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இப்படி போயிட்டார், ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு இப்படி இருந்து போயிட்டார். எனக்கு என்னென்னு புரியல, ஏன்னா ஆக்ஷன் சொன்னப்போ நான் கரெக்டாக வந்து சொன்ன இடத்துல வந்து இது பண்ணினேன். அந்த ஆள் அப்படி பிளாக் பண்ணி பேச வேண்டிய டயலாக் பேசிட்டார். ஏன் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் என்னை தனியாக கூப்பிட்டு பண்ணார். என்ன சார் பொன்னியின் செல்வன் 1 பார்க்கலையா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் பார்க்கல அப்படி. என்ன சார் அப்படின்னு. சார் உண்மையிலேயே பார்க்கல நான் அப்படின்னு. ஸோ வந்து சார் அதில் நம்பி கேரக்டர், அந்த இவருடைய கேரக்டர் வந்துட்டு காலு தாங்கி தாங்கி நடக்கணும் சார். நீங்கள் வந்து ராஜநடை போட்டு போறீங்க, அதை எடுத்துட்டு அப்படின்னு கஷ்டப்பட்டு படம் முழுவதும் நடக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ எல்லாம் சொன்னீங்க, ஏங்க நீங்கள் அதை சொல்லணும்ல. ஸோ எனக்கு சொல்லாமல் எப்படி தெரியும் அப்படி. இல்லை நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சி, எனிவே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இது ஆப்பிள் அந்த டேப் எடுத்துட்டு சார் அந்த சீன் வந்து காமிச்சார். இதுதானே இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஸ்பாட்லேயே வந்து அதை வந்து பண்ணிட்டேன். ஸோ நல்லா இட்ஸ் அ குட் சீன். ஸ்லைட்டாக நீங்கள் அந்த ஃபேஸ் சைடில் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் எப்பயும் அதை கேர்ஃபுல்லாக நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும். அது ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சார் இவர் இவர் வந்து உயிரோடு தான் இருக்கார், பொன்னியின் செல்வன் உயிரோடு தான் இருக்காருன்னு அவர் சொல்லிட்டு இப்படி எழுந்திரிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சீன் ஒன்று பேக் போர்ஷன் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திகை சார் வந்து அவர் அந்த தண்ணிக்குள்ளே இப்படி போட்டுட்டு இப்படி இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அது ஒரு ஷார்ட்டு சைடு ப்ரொஃபைலில் இந்த பக்கத்தில் இருந்து வந்து எடுத்தாங்க, அதாவது இந்த சைடில் இருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த 3 சீன் தான் இங்கே படப்பையில் தான் வந்து எடுத்தாங்க. அப்போ தான் தாய்லாண்டில் எடுத்த சீன்ஸுக்கு படப்பையில் பேட்ச் பண்ணலான்னு வந்து அப்பதான் வந்து தெரியவே வந்தது. தெரிஞ்சது. ஜெயராம் சார் தெரியுமா நீங்கள் தான் டூப் பண்ணுறீங்க? நான் அவருக்கு வந்து அமுச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி அவரோட இதுவும் போட்டு என்னுடைய அந்த இதையும் போட்டுட்டு அமுச்சு கொடுத்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் இது பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்து அமுச்சார். ஸோ இப்போவும் வந்து இதெல்லாம் முக்கியம். இப்போ தமிழ் நியூ இயர்ஸ் டே, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி வந்து விஷயம் வந்து அனுப்புவார். ஆமாம். ஸோ நானும் அப்பப்போ ஆடியோ மெசேஜ் அவருக்கு அனுப்பிட்டுருவேன். அவருடைய படம்லாம் ஓடிடியில் எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிவிட்டு சொல்லுவேன், நல்லா இருந்துச்சு, அது ஃபீட்பேக் எல்லாம் வந்து அனுப்புவேன். இப்போ கூட ஆஸ்லர் அப்ரஹாம்னு ஒரு படம் மலையாளம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் ஒரு ஆடியோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சேன். இப்போ விஷுவுக்கு விஷ் பண்ணேன். ஓகே. ஸோ ஹி ஆல்சோ விஷ் மீ பேக். கோட்லையும் இருக்காராம், என்னன்னு கேட்டு விசாரிச்சு சொல்லுங்கள். ஓ அப்படிங்களா? ஓ எனக்கு தெரியல. ஓகே. அப்புறம் இது தவிர, இது பொன்னியின் செல்வன் தவிர சந்திரமுகி 2 பண்ணினேன். பி வாசு சார். ஆமாம், ராகவலாரன் சார். ஆமாம். அதில் வந்து வேட்டையனோட அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரி இது. அதுவும் ஒரு டைலாக்கெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அதை வந்து கட் பண்ணி விட்டாங்க. ஸோ பட் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்த திருப்பி அந்த இவங்க கங்கனா ரணவத் போட்டு இந்த பேர்ன் பண்ணுவார்ல. ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்படி அரைவார் அவர். ஸோ உன்னோட கண்ணில் இருந்த காமம் கையில் இல்லை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட புரிஞ்சிக்க முடியாத முட்டாளாக இந்த செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see me there. ஓகே. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 8-12 டேஸ் அது ஒரு ஷூட் இருந்துச்சு. இதை தவிர சீரியல்ஸ்லேயும் நடிக்கிறீங்க? ஆமாம், சீரியல் ஆக்சுவலாக சினிமாக்கு முன்னாடி சீரியல்ஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ரோஜா என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியல் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்திரலேகா பண்ணேன். அதுக்கப்புறம் ரோஜா,
இதுலலாம் என்னென்ன ரோல் பண்ணீங்க? எல்லாம் வந்து ரொம்ப எலைட்டான ரோல் தான். டாக்டர், ஸோ வக்கீல். அந்த கலரு ஆமா, அந்த கலரு அதனால ஸோ அதனால. ஆனா எனக்கு ஒரு ஒரு எபிசோட்ல அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பண்ணணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசை. ஃபுல்லா. ஆமா, ஃபுல்லா வர மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு எனக்கு. ஸோ ஒரு ஃபாதர் கேரக்டரோ இல்லைன்னா ஒரு பிரதர் கேரக்டர் அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் கூட பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு இருக்கு. ஆசை இருக்கு. ஸோ ஏன்னா பாசிட்டிவ் கேரக்டர் எல்லாரும் பண்ணலாம். பட் நாடகத்துல மட்டும் இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். இன்னும் அந்த கான்செப்ட் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்மளை பார்த்தாலே வந்து சார் டாக்டர் ரோல் இருக்கு வந்துடுறீங்களா அப்படின்னா, அங்கே செட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம வந்து கையை எப்படியே வச்சுக்கிட்டு தான் போகிறோம். இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து போக வேண்டி இருக்கு. பட் நல்ல டப்பிங் இன்னும் நானே தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மலர் சீரியலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் லாயர் தான். அது ஃபேமிலிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்தது அப்படின்னா காட் வில்லிங். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். தொடர்ந்து நீங்கள் சிவாஜி சார் படங்களோ இல்லை பழைய படங்களோ தொடர்ந்து விநியோகிக்கணும். அதை அந்தந்த ரசிகர்கள் பார்த்து கொண்டாடணும். உங்களுக்கு நடிப்புலையும் நிறைய வாய்ப்புகள் வரணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நன்றி. ஸோ எனக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் சேனல் நானும் ரெகுலராக வந்து பார்க்குறேன். இது ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை. ஸோ என்னுடைய நண்பர் சொல்லி இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஸோ நாதாஸ் சேனலை வந்து எல்லாருமே பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்க்கணும். குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வந்து பேச விடுறீங்க. ஸோ இதில் எவ்வளோ வராதுன்றது எனக்கு தெரியாது. பட் பேசிட்டேன் நான். உங்களுடைய சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வரும்னு நானும் வந்து நம்புகிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.